الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாம் இருக்கும் பணிவு. இந்த உலகத்தில் பல மதங்கள் இருந்தாலும் கூட அதில் பணிவை போதிக்கும் மதம் என்றால் அதில் முதன்மையான இஸ்லாம் மட்டும்தான் நண்பர்களே. தவாலோ என்றால் என்ன? தவாலோ என்பது இஸ்லாம் காட்டும் வழிமுறையில் உயர்ந்த வழிமுறையாக இருக்கும். அது முஃமின்களின் குணம், நல்லோர்களின் பாதையில் பல தீய குணங்கள் நாம் இடத்திலிருந்து போகுவதற்காக பல தரஜாக்கள் பெறுவதற்கான வழி தவாலோ மட்டும்தான் நண்பர்களே. தவாலு என்பது அல்லாஹ்வினால் நமக்கு ஒரு கட்டளைப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது. எவ்வாறு நமக்கு தொழுவது கடமையாக்கப்பட்டதோ, எவ்வாறு நமக்கு நோன்பு வைப்பது கடமையாக்கப்பட்டதோ, எவ்வாறு நமக்கு ஜகாத் கொடுப்பது கடமையாக்கப்பட்டதோ, எவ்வாறு நமக்கு ஹஜ் செய்வது கடமையாக்கப்பட்டதோ, அதே போன்றுதான் இஸ்லாத்தில் தவாலுவும் ஒரு கட்டளையாக்கப்பட்டுள்ளது என்பவர்களே. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. அல்லாஹ்வின் அடியார்கள் பூமியின் மீது பணிவாக நடப்பார்கள், அவர்கள் ஜாலியை சந்தித்தால் சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். சலாம் சொல்றதுன்னா எப்படி சொன்னா, அந்த முஃமின்கள் பணிவாக நடந்துக்கும் பொழுது அவங்க ஏதோ ஒரு ஜாஹில், அவர் ஆலிமோ இல்லையோ, அவங்க சாதாரண ஜாஹில் இருந்தா கூட அல்லாஹ் தஆலா வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வெறும் சலாம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இதா மஷா தகஃபுஅன் கஅன்னமா யன்ஹத்து மின் சபபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தால் குனிந்து பணிவாக நடப்பார்கள். எப்படி என்றால், ஒருவன் மேலிருந்து பள்ளத்தில் இறங்கும்போது எப்படி இறங்குவானோ அவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தார்கள் என்று திருமதியிலே பதிவு செய்யப்படும் ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த அளவுக்கு பணிவாக நடக்கும் பொழுது நாம் இன்று எந்த அளவுக்கு பணிவாக நடக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் நண்பர்களே. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஷுஆராவில் 205வது சொல்லி காட்டுகிறான், வஹ்ஃபில் ஜனாஹக லிமன் இத்தபஅக மினல் முஃமினீன். முஃமின்களுக்கு முன்னால் உங்களுடைய தோள் புஜங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். முஃமின்கள் ஏதோ ஒரு சூஃபி மகான் முன்னாடி வளர்ந்து போறாருன்னா அவர் முன்னாடி வந்து நம்ம பெருமையா அவரு எதுவும் பண்ண மாட்டாரு, நாம இதுதான் சொல்லி பெருமை சுத்தக்கூடாது. அப்படி பண்ணா அது ஒரு தனிப்பட்ட முறை தண்டனை கிடைக்கும் நண்பர்களே. ஆனா முஃமின்களுக்கு முன்னால நம்மளோட தோல் கொடுத்த தாழ்த்து தான் நமக்கு மிகப்பெரிய சிறந்தா இருக்குது நண்பர்களே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னா, நடு ராத்திரியில வந்து மக்கள் போய் அவங்க என்ன ஹாஜர்னு சொல்லுங்க, அந்த நிறைய கேட்டு கேட்பாங்க. அப்படி ஒரு மூதாட்டியம்மாட்ட போய் கேட்கும்பொழுது அந்த மூதாட்டியம்மா சொல்லுவாங்கன்னா, நீங்க வருவதற்கு முன்னாடியே என்னுடைய ஹாஜத்துக்கு நேரடி போய் தரான்னு சொன்னாங்க. உமர் நான் கேட்பான், எனக்கு முன்னாடி யாரும் வந்து ஹாஜர் நேரடினான்னு கேட்பான். தூரத்துல பார்த்தா ஒருத்தர் வந்து சாக்கு பையை போட்டுட்டு போயிட்டுப்பான். உமர் நான் ஓடிக்கிற சாக்கு பையை போட்டு நோக்கி பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருப்பான். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கலிஃபாவாக இருக்கும் பொழுது இந்த அளவு பணிவாக மக்களுக்கு இந்த அளவு உதவி செய்தார்கள் என்றால், நாம் இன்று எந்த அளவு பணிவாக இருக்கிறோம், எந்த அளவு பெருமை சுற்றுறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல்லாஹ அவ்ஹா இலைய அன் தவாலு ஹத்தா லா யஃபர் அஹதுன் அலா அஹதின் வலா யபகி அஹதுன் அலா அஹதின். அல்லாஹ் எனக்கு வஹி இறக்கி வைத்தான், ஒருவருக்கு ஒருவர் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பெருமை அளிக்க வேண்டாம் என்றும் அல்லாஹ் தனக்கு வஹி இறக்கி அனுப்பினார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் பணிவாக எப்படி? இப்போ ஒருத்தர் கோயில் பணிவாக போயிட்டு இருக்காருன்னா நாம அவர் கூட சேர்ந்து நாமும் பணிவாக தான் இது ட்ரை பண்ண தவிர நாமும் அவர் கூட பெருமைக்காக நாம பணிவாக இருக்கிறேன்னு சொல்லி சுத்தப்படாதார்களே. நாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து எப்படி இந்த அளவுக்கு பெரிய ஆளா ஆனாங்க என்று சொன்னா, அந்த காலத்துல மக்கள் வந்து தன்னுடைய மனத்தை வந்து ஒரு இடத்துல போட வச்சிருப்பாங்க. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணுவாங்க, அதை போய் அவங்க எடுத்து அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு முன்னிகள் தானே இந்த பணிவாக எடுத்து போய் அவங்க கொண்டு போய் தூக்கி போடுவாங்க நண்பர்களே. அதனால்தான் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்த நண்பர்களே. தஃப்சீர் ஃபைஸி என்றவங்க தஃப்சீர் எழுதுனாங்க. அவங்க தஃப்சீர் எழுதுறதுல வந்து உட்கார்றதே இருக்காது. இப்போ பானை வந்துட்டுன்னா பாய உட்காரு, அந்த உட்கார்ந்து தஃப்சீர்
தஃசீல்ல வராது. இப்போ தாக்கு வந்து 2 நுக்தா இருக்கு, அந்த 2 நுக்தாவும் இந்த தஃசீல்ல வராது. இப்போ தாக்கு பார்த்தீங்கன்னா 3 நுக்தா இருக்கு, அந்த 3 நுக்தாவும் தஃசீல்ல வராது. ஏன்னு சொன்னா அவங்க வந்து தன்னுடைய உஸ்தாதுகிட்ட வந்து பணிவா நடந்துக்கல. அதனால தான் அல்லாஹ் சொல்றாங்க, இவருடைய அந்தஸ்து உயர்த்தாம காத்திருப்பதாக நாம் அறிதலை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், மன் தவாலா லில்லாஹி ரஃபஅஹு அல்லாஹ் வ மன் தகப்பர வதஅஹு அல்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிகிறாரோ அல்லாஹ் அவரை உயர்த்துவான், யார் பெருமை அடிக்கிறாரோ அல்லாஹ் அவரை தாழ்த்துவான் என்பதாக நாம் பல ஹதீஸ்களை பார்க்க நண்பர்களே. ஆகவே அல்லாஹ் தஆலா நாம் பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் பெருமை அடிக்காமல் வாழ்கிற பாக்கியம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு புரிவானாக.